குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு டாபிக் பற்றி பேசலாம். இது எல்லாரும் இந்த கொஷின் கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட சரியாக இருக்குது சார், ஆனால் எனக்கு லாஸ் கண்டினியூஸாக வருது. அப்போ மார்க்கெட்டில் உண்மையாக நான் எங்கே தவறு பண்ணுறேன், எனக்கு எங்கே தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இதை பற்றி தான் நம்ம இந்த ஆடியோவில் பேச போகிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான், ஓகேங்களா? என்னோடய ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருக்குது, அப்போ ஏன் எனக்கு தினமும் லாஸ் வருது? இந்த கேள்வி ஒவ்வொரு ஆப்ஷன் பையர் மனசுலேயும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கும், வந்து போயிருக்கும், புதுசாக வந்தால் இனிமேல் வரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் பிலீஃப் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்னா ப்ராஃபிட் தானே வரணும், அப்புறம் ஏன் எனக்கு லாஸ் வருது? ஆனால் ப்ராக்டிக்கல் மார்க்கெட்டில் அது மட்டும் போதாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே புரிஞ்சிக்கணும். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம், கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தும் ஏன் எனக்கு லாஸ் வருது, ஆப்ஷன் பையர் அதிகமாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, மார்க்கெட்டில் நான் எங்கே தப்பு பண்ணுறேன், தப்பு எங்கே எனக்கு நடக்குது, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆடியோவை கேட்கும் போது இந்த மார்க்கெட்டில் இதை நீங்கள் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க மார்க்கெட்டை இனிமேல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்னா எப்போவும் ப்ராஃபிட் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இல்லை, அது தினமும் ப்ராஃபிட் தரும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்றும் கிடையாது. லாங் ரன் மணி மேக் பண்ணும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வேணும்னா சொல்லலாமே கண்டி, தினமும் ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று மார்க்கெட்டில் இல்லை. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு 10 ட்ரேட் எடுக்கிறோம், 4 ட்ரேட் மட்டுமே வின் ஆகலாம். ஆனால் அந்த 4 ட்ரேடும் பெரிய ப்ராஃபிட் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றது அந்த ட்ரேடு அந்த மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஆனால் அந்த 10ல் 4 ட்ரேட் சக்ஸஸ் ஆகி மீதி 4 ட்ரேட் வந்து ஸ்மால் லாஸஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, பெரிய லாஸஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஓவரால் ப்ராஃபிட்டபிள் பார்த்தா இப்போ 10 ட்ரேடில் 4 பிக் ப்ராஃபிட் வருது, 6 ஸ்மால் லாஸஸ் வருது. அப்போ ஓவரால் பார்த்தா இங்கே ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போது மார்க்கெட்டில் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று எவ்ரி ட்ரேட் ப்ராஃபிட் வருமா வராதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்து ஓவராலாக பார்த்தா ப்ராஃபிட்டபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அப்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா, மார்க்கெட்டில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குது, பட் ப்ராஃபிட் வரல, லாஸ் வருது அப்படின்னா இதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸாக ப்ராஃபிட் தரணும் அப்படின்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜியை மோர் தென் டைம்ஸ் பண்ணும் போது ஒரு 10 டைம் பண்ணுறீங்க, அதில் 4 பெரிய ப்ராஃபிட் தரத்துக்கும் 6 சின்ன சின்ன ஸ்மால் லாஸஸ் தர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் இங்கே சொல்கிறேன். அப்போது இந்த மைண்ட் செட் இல்லாததுனால தான் பல ஆப்ஷன் பையர் எமோஷனல் ஆகிடுறாங்க, அதனால் லாஸை புக் பண்ணுறாங்க. இதுதான் அதுக்கான ரீசன். ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஆனால் எக்ஸிக்யூஷன் ராங்காக இருக்குது. அடுத்தது சில பேருக்கு ஸ்ட்ராட்டஜி பக்காவாக இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது அதை ராங் டைமில் போய் எடுப்பாங்க. இதுதான் பெரிய ட்ராப்பாக ஆப்ஷன் பையருக்கு இருக்கும். பல பேரோட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது, நானே பார்த்துருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன், ஆனால் எக்ஸிக்யூஷன் அக்கௌண்ட்டை அது கண்டிப்பாக டெஸ்ட்ராய் பண்ணும். எப்படி டெஸ்ட்ராய் பண்ணும்? லேட் என்ட்ரி எடுப்பாங்க. அதாவது அந்த செட்டப்பே முடிஞ்சிட்ருக்கும், அதுக்கப்புறம் போய் என்ட்ரி எடுப்பாங்க. அதாவது கேண்டில் ஆல்ரெடி ஒரு பெரிய மூவ் கொடுத்துட்ருக்கோம், ப்ரீமியம் ஆல்ரெடி ஸ்பைக் ஆகிட்டுருக்கும், அந்த இடத்துல புதுசாக நம்ம பார்க்கும்போது அந்த ஃபோமோ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு, அந்த பெரிய கேண்டிலில் நம்ம எடுக்காமல் அதுக்கடுத்த கேண்டிலை எடுக்கலாம், இது இன்னும் மேலே போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து எடுப்போம். ஆனால் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? நீங்கள் எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக எஸ்எல்லில் அது ஹிட் பண்ணிவிடும். அப்போது ஸ்ட்ராட்டஜி இங்கே ராங்கெல்லாம் இல்லை, உங்களோட டைமிங் மட்டும்தான் அங்கே ராங்கு, ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டில் நம்ம விஜிலண்ட், அதாவது விழிப்புடனே எப்போவுமே இருக்கணும். அந்த செட்டப் வரும்போதே நம்மளோட என்ட்ரி கரெக்ட் டைமில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். சில பேர் இயர்லி எக்ஸிட் பண்ணிவிடுவாங்க, அதாவது ட்ரேட் லிட்டில் ப்ராஃபிட் வந்த உடனேமே எக்ஸிட் பண்ணுவாங்க. அது அவங்க மேலே தப்பே கிடையாது, ஏன்னா அவங்க லாஸஸை பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்துடுது. ஏன்னா காரணம் நான் சொன்னது தான், அந்த ஃபியர் தான். ஆனால் லாஸ் வரும்போது அதே ஃபியர் ஏன் உங்களுக்கு வரமாட்டுது? அதுதான் என்னுடைய கேள்வி.
ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும்போது அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம், இது மறுபடியும் விட்டுட்டா இது லாஸ் ஆகிடும் அப்படின்னு தோணும் போது அந்த சின்ன ப்ராஃபிட்டை பிடிக்கிற நீங்கள் லாஸ் வருது, லாஸ் வரும்போது அதை மட்டும் ஏன் ஹோல்ட் பண்ணுறீங்க? அது அப்போ அந்த சைக்காலஜி அங்கே ஏதோ ப்ராப்ளமாக இல்லை? ஒரு சின்ன ப்ராஃபிட் வர்றது லாஸ் ஆகிடுமோன்னு நினச்சி புக் பண்ணுற நீங்கள் ஒரு லாஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அதை ஏன் ஹோல்ட் பண்ணுறீங்க? அது அங்கே உங்கள் மிஸ்டேக்ஸ். இதுதான் உங்களோட அக்கௌண்ட்டை டோட்டலாக கில் பண்ணிடும். அப்போது ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் ப்ளஸ் ஒரு பிக் லாஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டெத்து. ஆப்ஷன் பையர் கொஞ்சம் கொஞ்சமாக டெத் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஓவர் ட்ரேடிங், ஒரு நாள் மார்க்கெட் செட்டப் இல்லை, நம்ம மார்க்கெட் செட்டப்புக்கே வரல, ஆனாலும் நம்ம ட்ரேடு எடுத்துக்கிட்டே இருக்கோம், அது லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்? நமக்கான அந்த மைண்ட் செட்டு நம்மக்கிட்ட கிளியராக இல்லை. ரிவெஞ்ச் ட்ரேடிங், அடிக்ஷன், போரோடோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஹேவியர் தான் நம்ம மனசில் ஆழமாக வந்துடுது. அதனால தான் அன்னெசசரி என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். இதுதான் ஓவர் ட்ரேடிங்கை உங்கள்கிட்ட இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதான் காரணம். ஒரு செட்டப்பே இல்லை மார்க்கெட்டில், லாஸ்ட்டு ஃப்ரைடே ஒரு செட்டப்பே இல்லை மார்க்கெட்டில், எப்படி ட்ரேட் பண்ணியிருக்க முடியும்? ஆனால் அந்த இடத்துலையும் நான் ஓவர் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்கள நம்ம என்ன சொல்கிறது? அப்போது உங்களுக்கு ஒரு செட்டப், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு ரியலான கோல் அப்படின்றது இல்லை. நம்ம எப்படியாவது பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு தான் இருக்குது. அதுதான் ரிவெஞ்ச் ட்ரேடிங்கை உங்கள்கிட்ட புதுசாக இன்ட்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் பெரிய பெரிய லாஸஸை நீங்கள் புக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் ட்ரேட் இல்லைனாலும் அது நமக்கு சக்ஸஸ் தான் அப்படின்ற அந்த நினப்பு வரணும். ஓகேங்களா? ப்ராஃபிட் மட்டுமே நமக்கு ரியல் சக்ஸஸ் கிடையாது. ட்ரேடிங் பண்ணாமல் இருந்து நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ஒரு ரியல் சக்ஸஸ் தான். ஏன்னா நீங்கள் இப்படி ஆப்போசிட்டில் திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்கள் பண்ணுறீங்க, மார்க்கெட் செட்டப்பே வரல, நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் பண்ண முடியுமா? நீங்கள் மார்க்கெட் இருக்கும் போது இது உங்களுக்கு தோணாது, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இது தோணும். ஆனால் என்னுடைய எண்ணம் என்னென்னா, மார்க்கெட் நடக்கும் போதே இது தோணணும் அப்படின்றது தான் சொல்கிறேன். சில பேர் எஸ்எல் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது கூட ஒரு ப்ராப்ளம் தான். ஆப்ஷன் பையர் அதிகமாக ஃபெயில் ஆகிறதுக்கு மெயின் காரணம் இந்த எஸ்எல் தான். லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வரவே மாட்டுறாங்க. இப்போ ரிவர்ஸ் ஆகிடும், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், அதுக்குள்ளே நம்மளோட ப்ரீமியம் என்ன ஆகிடும்? ஜீரோவுக்கு போயிடும். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஸ்மால் லாஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதை தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். லாஸை அக்செப்ட் பண்ண பழகிடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட கேபிட்டல் தானாக க்ரோ ஆகும் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஊருக்கு பின்கோடு இருக்க மாதிரி இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன லாஸ் வரும்போதே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நானும் அனுபவப்பட்டிருக்கேன். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இப்படி இருக்கும்போது ஒரு ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல ஈகோவை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, கேபிட்டலை லூஸ் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் ரீட்டைல் ட்ரேடருக்கும் இதுதான் இந்த இடத்துல ஒத்துமை. ஆப்ஷன் பையிங்கில் ஹிடன் எனிமி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிகினர் அதிகமாக புரிஞ்சிக்காத விஷயம் எதுன்னா, நீங்கள் டைரெக்ஷன் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் லாஸ் மட்டும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் தீட்டா டிகே, விக்ஸ் கிராஷ், ப்ரீமியம் ப்ரைஸிங் இந்த மாதிரி 3 வேலை கண்ணுக்கு மறைவாக ஹிட்டனாக நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு தெரியவே தெரியாது. புதுசாக ஆப்ஷன் பையிங் ட்ரேடிங் பண்ண வரவங்களுக்கு தீட்டா எஃபெக்ட்னா என்ன, விக்ஸ் கிராஷ்னா என்ன, ப்ரீமியம் ப்ரைஸிங்னா என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. எப்போ தெரியும்னா 4-5 லட்சம் இழந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஓஹோ, ஆப்ஷன் பையிங்கில் நம்ம டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் நமக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு எதனால் வருதுன்னா, இந்த தீட்டா எஃபெக்டால் தான் வருதா அப்படின்றது எப்போ புரியும்? பணத்தை இழந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா? உதாரணமாக நீங்கள் பேங்க் நிஃப்டி மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மார்க்கெட் நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட்டும் மேலே தான் போகுது, ஆனால் மார்க்கெட் வேகமாக போல் மெதுவாக போகுது, எக்ஸ்பைரி வெரி க்ளோஸாக இருக்குது, விக்ஸு ட்ராப் ஆகுது. அப்போ ப்ரீமியம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அப்போது உங்கள் ப்ரீமியம் ஜீரோவை நோக்கி மெல்ல மெல்ல போயிட்டுருக்கும். அதுக்கு தான் உங்களோட டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கான மிக மிக முக்கியமான காரணம் ஆப்ஷன் பையருக்கு இது தான். இந்த ஒரு சிஸ்டம் தான் ஆப்ஷன் பையரை பெரிய லெவலில் லாஸ் பண்ணுறதுக்கான காரணம். அது அடுத்த காரணம் அவனோட எமோஷன். அடுத்த காரணம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம்.
ஆப்ஷன் பையிங் ஈக்குவல் டு டைரெக்ஷன் மட்டும் கிடையாது, அதில் ஸ்பீடு, டைம், வெலாட்டிலிட்டி இதுவும் இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் பை இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் எங்கே சார் தப்பு பண்ணுறேன், அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், இதுதான் கேம் சேஞ்சர். இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். பல பேருக்கு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது சூப்பராக பண்ணுவாங்க, ஆனால் அந்த அனலைஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது உண்மை தானே? எத்தனை பேர் மார்க்கெட்டை டெய்லி அனலைஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி எத்தனை பேருங்க மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணியிருப்பீங்க? எல்லாருமே நீங்கள் அனலைஸ் பண்ண மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் உங்களோட அந்த இன்டென்ஷனை மாற்றிடும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் உங்களோட சுய அறிவில் அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்து லாஸ் பண்ணிங்கன்னா அது ரியலாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் நீங்கள் முக்கால்வாசி பேர் எப்படி பண்ணுறீங்கன்னா, குரூப்பில் கால் வர்றது, டெலகிராமில் கால் வர்றது, ட்விட்டரில் கால் வர்றது, இன்ஸ்டாகிராமில் கால் வர்றது, அதை பேஸ் பண்ணி பண்ணுறீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணுறது பக்காவாக இருந்திருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் நடந்திருக்கும். ஆனால் அவன் கால் கொடுக்குறான், இவன் கால் கொடுக்குறான்னு நம்பி அந்த காலில் போய் அது ப்ராஃபிட் வர மாதிரி வந்து லாஸில் போகும். அவன் உங்களை ஆவரேஜ் பண்ண சொல்லிக்கிட்டே வேறு இருப்பான், லாஸ் வந்தாலும் குரூப் காலெல்லாம். அப்படி தானே நடக்குது. இப்படி தான் நடக்கும், எனக்கும் அது தெரியுது. ஓகேங்களா? அப்போது இந்த ட்ரேட் ஜேர்னல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எத்தனை இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுக்குறாங்கலாம் தெரில. ட்ரேட் ஜேர்னலை பற்றி எழுதுங்க அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல நான் ஏன் என்ட்ரி எடுத்தேன், எனக்கான செட்டப் என்ன, என்னோடய எமோஷன் என்ன, என்னுடைய மைனஸ் என்ன, என்னோடய ப்ளஸ் என்ன, நான் எஸ்எல்லை ஃபாலோ பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் ஏன் எக்ஸிட் பண்ணேன், ரூலை பிரேக் பண்ணிட்டேன்னா, எனக்கு ஏன் இந்த காலில் இந்த ட்ரேடில் லாஸ் வந்தது, இப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னலை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட பிக்கெஸ்ட் எனிமி சார்ட் இல்லை அப்படின்றது அந்த ஜேர்னல் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இம்பேஷன்ஸ், ஃபியர், கிரீட், ரிவெஞ்ச் இதுதான் உங்களை மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கிது. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணாமல் லைவ் மார்க்கெட்டுக்குள்ளே வரவே வராதிங்க. ஓகேங்களா? ஆனால் அப்படியே நம்ம பண்ணுறோம். இப்போ குரூப்பில் ஒரு கால் கொடுக்குறான், அந்த குரூப்பில் இருக்கிற காலை நம்ம டெஸ்ட் பண்ணுறதா ட்ரேட் பண்ணுறதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. ஏன்னா அவன் ப்ராஃபிட் தரக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி உங்களை ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கான். நம்ம அவன் கொடுக்குறத அப்படியே நம்பி டார்கெட்டை போடுறோம், எஸ்எல்லை போடுறோம், ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் பேக் ஃபயர் ஆகிறது தான் அதிக வாட்டி நடக்குது. அப்படி இருந்தால் எல்லாருமே ஆப்ஷன் பையிங்கில் எல்லா ட்ரேடருமே வின் ஆகிட்டே தானே இருக்கணும். ஏன் செபி ரிப்போர்ட்டு 95% வந்து ட்ரேடர்ஸ், ரீட்டைலர்ஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தப்பு தானே, எங்கேயோ தப்பு இருக்குது தானே அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்கலன்னு தானே அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? குறைஞ்சது 100 ட்ரேடு எடுக்கிறோம், அதில் 50 ட்ரேடு 60 ட்ரேடு ப்ராபபிலிட்டி வின்னும் ஆகலாம், லாஸும் ஆகலாம். இதுதான் குரூப்பில் இருக்கக்கூடிய கால்ஸோட பிஹேவியர். ஓகேங்களா? அவங்கக்கிட்ட 200 பேர் இருந்தால் 100 பேர் கால் சைட்லேயும் 100 பேர் புட் சைட்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் நீ ஜெயிக்க போகிற, என்றைக்கோ ஒரு நாள் அவன் ஜெயிக்க போகிறான். இதுதான் அங்கே நடக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? உங்களோட வின்னிங் ரேட் அதிகம் பண்ணோன்னா, உங்கள் ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணோன்னா, உங்களோட ட்ராடவுனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன மார்க்கெட்டில் நடக்கும், என்ன வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஓனாக ரியலைஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ண முடியுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி மோர் தென் டைம்ஸ் ட்ரேட் எடுக்கும் போது ப்ராபபிலிட்டி 10ல் 5, 6, 4, 3, 2, 2 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபைனலாக உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வருதா, லாஸ் வருதா, அதுதான் மெயின், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு எனக்கு லாஸே வருதுன்னா, ஒரு வாட்டி எடுத்தால் லாஸ் வரும், 2 வாட்டி, அதை சைமல்டேனியஸாக மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் 10 ட்ரேடில் கண்டிப்பாக 5 ட்ரேட் சக்ஸஸ், 5 ட்ரேட் லாஸ். அதில் ஸ்மால் லாஸாக இருக்கும் போதே புக் பண்ணி வெளியே வந்தால் மிகப்பெரிய ப்ராஃபிட்டை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியே ஒன்று வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி பக்காவாக பண்ணுறோம், அதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வேஸ்ட்டு. ஓகேங்களா? இதை தான் ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பெரிய லெவலில் லாஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு உண்மையான ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், மார்க்கெட்டை ப்ரிடிக்ட்லாம் பண்ணக்கூடாது, ப்ராபபிலிட்டி ட்ரேடும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? லாஸ் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்.
நமக்கான ட்ராடவுன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். பேஷன்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஃபாலோ பண்ணுறாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, இன்றைக்கே நம்ம ஜாக்பாட்டை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் தான் முடியுது. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் லாஸ் வருது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம் கிடையாது, உங்கள் சைக்காலஜி தான் ப்ராப்ளம், உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ப்ராப்ளம், உங்கள் எக்ஸிக்யூஷன் தான் ப்ராப்ளம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக புரிஞ்சுங்க, மார்க்கெட் நம்ம பனிஷ் பண்ண வரலை, நம்ம மார்க்கெட்டை எக்ஸ்போஸ் பண்ண வரோம். அது நமக்கு பேக் ஃபயர் ஆகுது. உண்மையான க்ரோத் எப்போ ஆரம்பம் ஆகுது தெரியுமா? நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதை விட நம்ம பிஹேவியரை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் க்ரோத் வருது. ஓகேங்களா? வின்னிங் ப்ராபபிலிட்டியே தேடாதீங்க, லூசிங் ஹேபிட்டை ரிமூவ் பண்ணுங்கள், ப்ராஃபிட் ஸ்லோவாக க்ரோத் ஆகிறதுக்கு ஆன வழிகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.